ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி பெங்களூரில் நடந்த நாணய தர்ஷினி, அதாவது பெங்களூர் காயின் எக்ஸிபிஷன், இது 50வது வருஷம் கர்நாடகா நியூமிஸ்மேட்டிக் சொசைட்டியோட 50வது வருஷம் விழாவாக இது கொண்டாடினாங்க. இது பெங்களூரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும், ஹாபி கேபிட்டல், நியூமிஸ்மேட்டிக் கேபிட்டல். அதில் எவ்வளோ அந்த கட்டமைப்பு இவ்வளோ வருஷமாக பிரம்மாண்டமாக நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரியும். அதுவும் இது 50வது வருஷ விழா எதிர்பார்த்ததோட அதிக சிரத்தையோட நூல் வெளியீட்டு விழாவோடு நடந்தது. அது முதல் நாள் ஒரு நூல் வெளியீட்டு விழா நடந்தது. அதுக்கப்புறமா 3 நாள் தொடர்ந்து நடந்தது. இது இந்தியா ஃபுல்லாக, அதாவது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பரவலாக எல்லா இடத்துலையும் டீலர்ஸ், கலெக்டர்ஸ் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய அண்டை நாடுகளிலிருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்தும் பல்வேறு சேகரிப்பாளர்கள், டீலர்கள் மற்றும் ஆர்வலர்கள் வந்திருந்தாங்க. எனக்கு இங்கே 2வது தடவையாக நான் ஸ்டால் போட ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிது. அது சிறப்பாக இருந்தது. எதிர்பார்த்ததை விட நல்ல பிரமாதமான வரவேற்பு இருந்தது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 85 ஸ்டால் இருந்தது. அந்த 85 ஸ்டாலுக்கும் விற்பனை மிக பிரமாதமாக இருந்தது. அதில் 3 நாள் இந்திய அளவில் உலக புகழ்பெற்ற மாரு ஆக்ஷன்ஸ், ஓஸ்வால் மற்றும் தோடிவாலா ஆக்ஷன்ஸ் ஃப்ளோர் ஆக்ஷன்ஸாக 3 நாளும் நடந்தது. காலம் ஒரு செஷனாகவும் ஈவினிங் ஒரு செஷனாகவும் பிரமாதமாக நடந்தது. இதில் இந்தியா மற்றும் உலகத்தில் உள்ள மிக அரிதான நாணயங்கள், அஞ்சல் தலை, பணத்தால் ஆக்ஷன் விட்டாங்க. இதில் ஃப்ளோர் ஆக்ஷன் மாத்திரம் இல்லாமல் அங்கேயே ஆன்லைன் ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஆன்லைன் ஆக்ஷன்ஸ் அங்கே உள்ள ஃப்ளோர் ஆக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதில் எனக்கு அங்கே ஒரு நல்ல அருமையான, இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் எனக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. இங்கே எப்படின்னா பல்வேறு ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து இன்வைட் பண்ணியிருந்தனால மிக திரளாக ஃபஸ்ட் ஹாஃபில் மாணவர்களும், செகண்ட் ஹாஃபில் கலெக்டர்ஸு, பொதுஜனங்கள் அவங்களும் வந்திருந்தது மிக சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, வழி நடத்தினாங்க, கட்டமைப்பிருந்தாங்க. ஒரு ஹால் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து, சாப்பாடு ரெடி பண்ணுறதுலேருந்து, அவங்களோட தேவைகள், அதாவது டீ ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், மற்ற ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், அந்த ஃப்ளோருக்குள்ளே, அந்த ஹால்குள்ளே எல்லாமே பிக்சர் பர்ஃபெக்டாக இருந்தது. இதையும் வழக்கம் போல் திரு மாரு அண்ட் கோ அவங்களோட குரூப் மிக சிறப்பாக நடத்துனாங்க. ஏன்னா இப்போது தற்போதைய கர்நாடகா நியூமிஸ்மேட்டிக் சொசைட்டியோட தலைவர் அவர் தான். எனக்கு அங்கே இல்லாமல் கொஞ்சம் லோக்கலில் வெளியே போகவும் விடிய காத்தாலையும் ஈவினிங்கும் பண்ண வாய்ப்பு கிடைச்சிது. அதில் எனக்கு அங்கே பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு, ஒரு பழமையான சர்ச்சுக்கு போகவும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. பல்வேறு இடங்களில் கலெக்டர்ஸ் நமக்கு என்னோடய பர்சனல் சர்க்கிளில் உள்ள இருக்கிறவங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு கிடைச்சிது. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களை தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.